இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு ஓவன் எதுவும் வேண்டாம், உப்பு குக்கர் எதுவுமே வேண்டாம். சிம்பிளாக பண்ண போகிறோம், ரொம்ப டேஸ்டியாக பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் அஞ்சரை பெட்டியில் ஒரு கப் இருக்கும் இல்லையா, சின்னது, அந்த கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் ஆனதும் ஒரு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு நல்லா பேஸ்ட்டாக கொண்டு வந்துடுங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். மைதா வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோதுமை எடுத்துக்கோங்க. ஆனால் மைதா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அடுத்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு பிசைய போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவல், அதாவது ட்ரை கோகோனட் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு கொண்டு வந்துடுங்க. கையில் லைட்டாக ஒட்டும் முட்டை சேர்த்துருக்கிறதுனால ஸோ பக்குவமாக பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு கையில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மாவு எடுங்க. சின்ன சின்ன பால் எடுத்துகிட்டு நான் ரவுண்ட் ஷேப்பில் பிஸ்கெட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாவை நான் ரவுண்டாக தட்டிக்க போகிறேன். இலையில் தட்டிட்டு நம்ம அஞ்சரை பெட்டி கப்பே போதும் ரவுண்ட் பண்ண. அதை வச்சு ஒரு கட் பண்ணிக்கோங்க. திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வீரலோடு உங்களுக்கு பிஸ்கெட் கிடைக்கும். ஸோ நல்லா திக்னஸ் பார்த்துக்கோங்க. நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நான் பண்ண அளவுக்கு நீங்கள் திக்னஸ் பண்ணிக்கோங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இருக்கிறதுலே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி கீழே அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வீரல் விடும். வீரல் விட்ட பிறகு நீங்கள் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கோகோனட் ஸ்வீட் பிஸ்கெட் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.